நான் பயப்படுத்துகிறேன், நான் அச்சமூட்டுறேன் என்ற கதையெல்லாம் சொல்லிவின மக்கள். ஆனால் நான் என்னுடைய நோக்கம் அதுவும் இல்லை. மக்கள் அச்சப்படுவதால் அவர்கள் உயிர் போகாது. ஒரு மன உளைச்சல் சில சமயம் ஏற்படக்கூடும், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் உயிர் போனார். மன உளைச்சலை நாங்கள் எந்த ஒரு வழிமுறையிலும் மீள உருவாக்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு உயிர் போன உண்மை நீங்கள் சில செய்திகளை பார்க்கிற பொழுது கவலையாக இருக்கும். நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால், இந்த உலகத்தில் இறப்பில் மிக மோசமான வலி அனுபவிக்கக்கூடிய இறப்புகளில் ஒன்று இந்த மண் சரிவு என்பது. உங்களுக்கு தெரியும், அந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட ஆக்களில் பெரும்பாலான ஆக்கள் அவர்களுடைய வீடுகள் இடிந்து விழுந்து அதற்குள் சிக்கிக்கொண்டு உடல் நசிந்த ஆக்கள், அல்லது அதிக அளவிலான மண் அவர்களுக்கு மேல் விழுந்து மண்ணை சுவாசித்து மண்ணை உண்டு அவர்களுடைய பிரேத பரிசோதனை செய்தால் அவர்களுடைய சுவாச குழாயிலும் உணவு குழாயிலும் அல்லது உணவு இறைப்பை போன்ற இடத்திலும் மண் தான் நிரம்பி இருக்கும். அப்போ அந்தளவு ஒரு கோரமான இறப்பு இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நோக்கம். ஆகவே எந்த வழிமுறையை அரசாங்கம் எனக்கு சொல்லி அல்லது எந்த வழிமுறையை அரசாங்கம் எனக்கு பின்பற்றி எல்லோருக்கும் இந்த தகவலை கொண்டு செல்லும் என்றால் நான் அதை எப்பவும் வரவேற்று செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த புயலுக்கு டிட்வா புயலுக்கு அரசு முன்னெச்சரிக்கையாக தகவலை பெற்றிருந்தால் இந்த உயிரிழப்புகளிலிருந்து தப்பி இருக்கலாம் என்றது உங்களுடைய உண்மையாக அரசாங்கம் செய்யவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சிலதுகளை செய்தது. ஆனால் சில திணைக்களங்கள் மிகப்பெரிய கரிசனை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போ நான் இந்த முகநூல் தளத்தில் ஒரு அனர்த்தத்தை தயார்படுத்த வேணும், தயாராக இருக்கணும், பெரிய அனர்த்த இழப்பு உண்ட மாதிரியான விடயங்கள் மக்களுக்கு செல்லவில்லை. பொதுவாக இவர்களுக்கு கனமழை இருக்கும், மண்சரிவு அபாயம் இருக்கும் என்ற ஒரு பொதுவான எச்சரிக்கை விடப்பட்டதே தவிர மிகப்பெரிய ஒரு பாதிப்பு நடக்க போது உடனடியாக எல்லோரும் வெளியேறுங்க கொண்டு ஒரு பெரிய அவசர எச்சரிக்கையை விடுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது விடுகிறார்கள். இந்த டிட்வா புயலுக்கு பின்னர் இப்பொழுது விடுகிறார்கள் சிவப்பு எச்சரிக்கை, அனர்த்த எச்சரிக்கை இலக்கம் 1, 2, 3 என்ற அடிப்படையில் விடுகிறார்கள். அல்லது சிவப்பு, செம்மஞ்சள் அல்லது ஊதா அந்த மாதிரி விடுகிறார்கள். இதை முதலே செய்திருந்தால் இந்த இறப்புகளை குறைச்சிருக்கலாம். அனர்த்தத்தை நிறுத்த முடியாது, அதனை ஏற்றுக்கொள்ள அனர்த்தத்தை நிறுத்த முடியாது, ஆனால் குறைச்சிருக்கலாம், பாதிப்புகளை குறைச்சிருக்கலாம். என்ன ஒன்று சார், உங்களுடைய சம பதவியில் வேறு பல்கலைக்கழகங்களில் இருக்கிற புயல் சார்ந்தாக்கள் இந்த விடயங்கள் பற்றி கதை கேட்க நீங்கள் அல்லது உங்களை பேரை குறிப்பிடாமல் பதட்டத்தை உருவாக்குறீர்கள், காலெடுத்து வைத்தால் கூட புதையும் என்ற நிலையை உருவாக்குறார்கள். அப்படி அல்ல என்று சொல்லி நீண்ட காலம் அந்த புயல் துறையில் இல்லாமல் இடையில வந்து அந்த பதவியில் வச்சு கொண்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மக்கள் முடிவெடுக்கிறது பிரச்சனை தானே சார்? அப்போ அது சற்று என்ன சொல்கிறீங்க? இல்லை, உண்மையாக பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தேன். நான் ஒன்று சொல்கிறேன் என்னென்றால், உண்மையாக நான் சொன்ன கருத்து எல்லாத்துக்கும் என்னட்ட ஆதாரங்கள் இருக்குது. நான் 52 ஆய்வு கட்டுரைகள் அது தொடர்பாக வைத்திருக்கிறேன். மிக முக்கியமான ஆதாரங்களை என்னுடைய முகநூலில் நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கிறேன், இலங்கைக்கு என்ன நிகழ்ந்திருக்குது வந்திருக்குது என்று. அப்போ விஷயம் என்ன என்றால், உண்மையாக மக்களை விழிப்பூட்டுறது ஒரு நாளும் தவறில்லை. இப்போ நீங்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஒரு இடத்தில் ஒரு ஓயில் ஊத்தின்றிருக்கு அல்லது எண்ணெய் பதார்த்தம் ஒன்று ஊற்றப்பட்டிருக்கு ரோட்டில், அந்த ரோட்டு வழுக்கும் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் உங்களுக்கு கட்டாயம்